ஹாய்டா ஜிக்கு கார்மீஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லவன் விஎஸ் மன்மதன் அதோட ஃபைனல் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். சாரிடா, ரொம்ப டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட, ரெக்கார்டிங் பண்ணதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் எல்லாம். ஓகேவா, எடிட் போட கூட டைம் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ கூட உங்களுக்கு கேட்கலாம், பட் அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரிடா, நம்ம ரொம்ப பேச வேண்டாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபைனல் பாட்டு தான்டா. எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ண ரொம்ப நன்றி. சரிடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜிமின் ரொம்ப பயந்துக்கிட்டு செல்ஃபோன் தேடிக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு சவுண்ட் கேட்கும். ஒருத்தர் நடந்து வர சவுண்டு கேட்கும். அவன் தான் வரான் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமின் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பார். ஜிமினோட ஹார்ட் பீட் ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ அங்கே ஒரு பர்சன் தான் வர்றாங்க. ஜிமின் ரொம்ப வாய்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் அப்படி கூனி குறுக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணை அப்படி பண்ணது ஜிமினால் இது பண்ண முடியலை. ரொம்ப பயந்து போய் ஜிமின் உட்காந்துட்டு இருக்கான்னா, இப்போ உள்ளே வர்றாங்க. அந்த சவுண்டு எப்படி சொல்கிறது, கிட்ட வர ஜிமினுக்கு ரொம்ப பயம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா ரொம்ப மெதுவாகவும் தெரியுது. ஜிமின் அப்படியே தலையை நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் நிற்கிறது நம்ம ஜங்குக்கு தாண்டா நிற்கிறாங்க. ஜிமின் பார்த்ததுமே ஜங்குக் அப்படி சொல்லி வேகமாக ஜங்குக்கு ஹக் பண்ணுறாரு. ஜிமின், எப்படி இருக்க, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லலாம். உன்ன மாதிரியே ஒருத்தவங்க பார்த்தேன், உண்மையா, அது யார் அப்படின்னா, ஆமாம் என் அண்ணா ஜேகே அப்படி சொல்கிறான். அவன் மித்தவங்க மாதிரிலாம் இல்லை, அவன் டிஃப்ரெண்ட்டு டோட்டலி அப்படி சொல்கிறான். அவன்கிட்ட எப்படி நீ போன அப்படி கேட்கல. நான் நினச்சி தான் அவங்கக்கிட்ட பேசினேன். எப்படி இங்கே வந்தேன்னு தெரில, அவங்க எப்படி இது பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறான். செம்மையாக அழுகுறான் ஜிமின். உடனே ஜங்குக்கு சொல்கிறான், சரி வீடு, அவன் கொஞ்சம் அப்படித்தான், அவனை எதுவும் பண்ணிக்க முடியாது, அவன்கிட்ட நம்ம அவனை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் ஜிமின். இப்போ நான் இங்கே வந்தது கூட தெரிஞ்சால் கூட அவன் என்னையும் கூட போட்டு தள்ள தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே ஜிமின், இப்போ என்ன பண்ண போகிறா ஜேகே, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவன் நிறையா பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடையும், இல்லையா அண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டார், அவன் கொஞ்சம் சைக்கோட்டிக்கு தான், ஆனால் அதுக்காண்டி கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறத ஜேகே கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஜிமின் இல்லை அவன் வளர்க்காரன் அப்படின்னோடனே ஜேகே இல்லை அப்படிலாம் ஜங்குக்கு அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் ஜேகே ரொம்ப நல்லவன் தான், கொஞ்சம் சைக்கோட்டிக்காக இருப்பான், அதுக்காண்டி அப்படிலாம் சொல்லாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நீயே போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இல்லை, நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டுலாம் போக முடியாது ஜிமின், இங்கே தான் இருக்கணும், நான் இப்போ தெரிஞ்சால் கூட ஜேகே ஏதாவது பண்ணிடுவான், அதனால் நீ இங்கே தான் இருக்கணும் ஜிமின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, என்ன கூப்பிட்டு போ அப்படி சொன்னாலையும் ஜங்குக்கு இல்லை, என்னால் இப்போ உன்னை கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவன் எல்லா பக்கமே கேமரா வச்சுருப்பான், எல்லாமே அதாவது ஒவ்வொரு அசைவையும் அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான், என்னால் கூப்பிட்டு போக முடியாது ஜிமின், நீ புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாரு. நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் ஜிமின், என் அண்ணா அப்படி இருந்தான் அப்படிங்கிறதுக்காண்டி நான் உன்னை ஏற்றுக்காமலாம் போக மாட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜிமின், நான் உன்னை ஏற்றுப்பேன், நீ லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு நீ நம்ப மாட்டேங்க அப்படின்ட்டு ஜேகேயோட ஹேண்டில் அவங்க அம்மா கொடுத்த ரிங்கை போட்டிருப்பார். ஜங்குக்கு ரெண்டு பேர்த்தையும் போட்டு நான் குழப்பிக்கிறேன். உடனே ஜங்குக்கு அந்த ரிங்கை கழட்டி ஜிமினோட ஹேண்டில் போட்டு விடுவார். அதே மாதிரி ஜிமின் ஹேண்ட்லேயும் ஒரு ரிங் இருக்கும், அதை அவங்க ஜங்குக்கு போட்டு விட சொல்லுவார். ஜிமினும் ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டு விடுவார். சரியா, இப்போ பார்த்தியா நம்ம ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு, நீ என்னோடய ஒய்ஃபு, சரியா, நீ பயப்படாமல் இரு, நான் கண்டிப்பாக உன்னை கூட்டி போவேன், ஏன்னா எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன்னை சரி பண்ணி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு வாய்ஸ் வரும், பேபி பாய் என்ன பண்ணுறேன், யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கே இருக்கேன் பேபி பாய் அப்படி சொல்லிக்கிட்டே கூப்பிட்டுட்டே வருவார். உடனேயும் ஜங்குக்கு சொல்கிறான், ஜேகே வந்துட்டான், நான் இப்போ கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகாத, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கு இரு அப்படின்னோடனே, இல்லை நான் கண்டிப்பாக வரேன், ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே ஆபத்து, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ஜங்கு கிளம்பிடுவான். ஜிமின் செமையாக அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்பான், அந்த ரிங்கை வேறு பார்த்துக்கிட்டே. அதுலேயும் ஒரு குட்டி எப்படி சொல்கிறது, குட்டி சந்தோஷம் அவருக்கு. ஓகே, ஜங்குக்கு நம்மளை மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே தான் உள்ளே வருவான். அந்த இடத்துல ஜங்குக்கு இருக்க மாட்டான். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லியிருப்பேன். இல்லை நான் யார்கிட்டையும் பேசலை, நானாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீ யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த, போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவார். இல்லை நிஜமாக தான் நான் யார்கிட்டையும் பேசலை அப்படின்னு ஜிமினை எழுத பிடிச்சி ஜிமின் கூட கொஞ்சம்
வைலண்ட்டாக இன்டிமேட்டடாக இருப்பார். இருந்து முடிச்சுட்டு ஜிமினுக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்கும். அவனோட பாடி அவனாலேயே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்புறம் எந்திரிச்சிட்டு நீ யார்கிட்டேயும் பேசலை நம்புகிறேன் அப்படின்னு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு அவனை பார்ப்பார். ஏன்னா நான் போட்ட அளவுக்கு தான் இருக்குது, வேறு யாரும் ஒன்று போடலை. ஏன்னா வேறு யாரும் ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னை தாண்டி இருக்கணும், இல்லை எனக்கு கம்மியாக இருக்கணும். வேறு யார் கூட நீ இல்லை, கரெக்டாக என்னோடய அளவு மட்டும் தான் பிடிச்சி விடல, அதனால நீ என்கிட்ட மட்டும் தான் இருந்திருப்பேன். இப்போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு, சரி நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்புவார். உடனே ஜங்குக்கு வந்து ஜிம்மி நினச்சி பார்த்துட்ருப்பான், இவன் எப்போ வந்து நம்மளை கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா இப்படியே போகும். இப்படியே ஒரு 1 மந்த்து கிட்ட டே நைட்டுன்னு வச்சு ஜேகே வந்து ஜிம்மினை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஜிம்மினால் முடியலை. ஒரு ஸ்டேஜுக்கு ஜிம்மின் அப்படி எப்படி சொல்கிறது, அவன் பாடி அவனாலே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ மெலிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்குமா, ஜிம்மினுக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை நம்ம ஜங்குக்கு நம்பக்கூடாது, இவ்வளோ நாள் ஆச்சு அவன் வரலை அப்படின்னு சொல்லி வெறுக்கவே ஆரம்பிச்சிருப்பார். சரி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் நமக்கு இதாகாது, இவன் நம்மளை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவரோட ஃபோனை தேட ஆரம்பிப்பார். அங்கே ஃபோன் தேடினா ஃபோன் உடஞ்சி போய் கிடக்கும். ஆனால் அந்த சிம்மு ஓரமாக போய் விழுந்திருக்கும். அந்த சிம்மை எடுத்து வச்சுட்டு இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேட போவார். அப்போ தேட போகிறப்ப வந்தால் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் கிடைக்கும் ஜிமினாக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதில் சார்ஜர் கொஞ்சம் இருக்கும், இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு நேரத்தில் கரெக்டாக நம்ம ஜேகே அங்கே வந்துடுவான். வந்தோடனேயுமே என்ன பேபி பாய் என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் வேகமாக ஒரே போய் பெட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மனை உட்காந்துருப்பார். ஓகே உனக்கு ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு ஜிமினை படத்துக்கு சொல்லிட்டு போயிடுவார். ஜிமின் சரி இவன் சொல்லதை நம்ம செஞ்சால் தான் இவன் நம்ம இந்த இடத்த விட்டு நவழுவான், நம்ம இங்கே இருக்கிறத நம்ம டேக்கு தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். உடனே சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுவார். முடித்ததுக்கப்புறம் ஜிமினாக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாரு. அதை கொடுத்தோடனே ஜிமின் லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கும், அப்படி தூங்குற மாதிரி படுத்திருப்பான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பி போயிடுவார். ஆனால் ஜேகே போனதுக்கப்புறம் ஜிமின் என்ன பண்ணுவான், அந்த டேப்லெட்டை முழுங்கியிருக்க மாட்டான், துப்பிடுவான். துப்பிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கல அதில் சிம்மு போடுவான். சிம்மு போட்டு ஃபோனே ஆன் பண்ணிடுவான். பட் டவர் இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதானோ நம்ம நிலைமை இப்படி தானே, இங்கேயே முடிஞ்சு போயிடுமா அப்படி சொல்லிட்டு டேவை நினச்சி பார்ப்பான். தயாங் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தயாங், அங்கே இருக்கும்போது தரல, இப்போ தான் எனக்கு உன்னோட அருமை புரியுது. என்னை சுற்றி வருவேன், அப்போ கூட எனக்கு புரியலை, நான் ஃபன்னாகவே எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்குன்னு ஒன்றுனா நீ துடிச்சு போயிடுவேன், என்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டில அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அதே சைடு அங்கிட்டு பார்க்கலாமா. இப்போ தயாங் தான் அவரோட கேபினில் தான் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜிமினாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு. உடனே அப்போது கரெக்டாக ஆரம் வேற வராரு. வந்து என்ன தயாங் ஏதாவது தெரிஞ்சுதா, நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தேடி பார்த்துட்ருக்கேன். அதாவது ஜிமினா அந்த கிளப்பில் வந்து ஜிமினை கடத்திருப்பாங்களா, அது வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கடுத்து அந்த கார் எங்கே போணுச்சு, அந்த கார் யார் பேரில் இருக்குது எதுவுமே தெரியலை. ஜிமினோட ஃபோன் கூட ட்ராக்ஸ் பண்ணோம், அதுவும் கூட கேட்கல. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த காட்டுப்பகுதியை காமிக்குது, அதுக்கடுத்து காமிக்க மாட்டேங்குது. நம்ம அதை சுற்றி எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவும் தேடி பார்த்துட்டோம், ஜிமினி எங்கே இருக்கானே தெரியல அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ ஒன்று இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஜிமின் காணாமல் போய் இப்போ 3 மந்த்து கிட்ட ஆக போகுது. இந்த 3 மந்த்துக்குள்ளே வேறு எந்த ஒரு நபருமே காணாமல் போகலை. ஜிமின் தான் லாஸ்ட் மெம்பராக இருக்கான். நம்ம அவனை எப்படியாவது சேவ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆரம் சொல்கிறது டேக் அப்படியே நோட் பண்ணவே இல்லை, கீழே கொஞ்சம் மணிக்கே இருக்காரு. என்னாச்சு தயாங் என்னை பாரு அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. அவன் தான் தயாங் ஆரம் என்னை வந்து பார்க்குறான். பார்த்தா தயாங்கோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ், அவ்வளோ அழுகிறான். அவனுக்குள்ளே சொல்ல முடியாத வலி அப்படின்னு கூட சொல்லலாம், அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கான். நம்ஜனாக்கே அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்டாரு. ஏன்னா தயாங்க இது வரைக்கும் அவர் இப்படி பார்த்துருக்கவே மாட்டார். ஏன் தயாங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லி கேட்கல. நீ ஜிமினை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு. ஆமாம் பண்ணுறேன். அப்புறம் அவங்ககிட்ட நீ இது வரைக்கும் நான் லவ் சொல்லியே பார்த்ததில்லை அப்படின்னு. நீ அவங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டேயும் ஃப்ளட் பண்ணுற மாதிரி தான் ஜிமின்கிட்ட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்க, விளையாண்டுக்கிட்டு இருக்க, ஃபன்னாக தான் பேசுகிறேன்னு நினச்சேன். நீ அவனுக்காண்டி இப்போ உட்காந்து அழுகிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா. உன் லைஃப்பில் நீ இது வரைக்கும் உன் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம்
இதுலேருந்து நான் தான் உன்னை அங்கிள் ஆண்டி இறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் தான் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். அப்போ இருந்து கூட பார்க்கலடா. ஆனால் நீ அது எவ்வளவு உடஞ்சி இப்போ அழுகுறத நான் இப்போ பார்க்குறேன் தயாங். என்னாச்சு தயாங், நீ உண்மையிலே ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் லவ் பண்ணுறேன். அவன்கிட்ட நான் லவ்வை தான் சொன்னது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவனாவே புரிஞ்சு என்கிட்ட அவன் லவ் சொல்லணும்னு நான் நினச்சிருக்கேன். நான் எந்த ஆங்கிளில் காமிக்கிறேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்ட ஒரு பிளை பாயாகவே நடந்துப்பேன். அவன் அதை கூட ரசிப்பான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கும். என் முன்னாடி பிடிக்காத மாதிரி நினச்சிட்டு அவன் தனியாக சிரிப்பான். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஆரம். நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு வேணும் தயாங், வேணும் ஆரம். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு தயாங் பேசிகிட்டு இருக்கான். ஆரம்க்கு சரி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அவனுக்கு ஜிமின் கிடைப்பான். நான் எப்படினாலும் அவனை கண்டுபிடிச்சி சேர்த்து வைப்பேன். நீ எதுவும் நினைக்காதடா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி அவரை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. இப்போ தயாங் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்தை தான் யோசித்து பார்ப்பாரு. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஜிமின் அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதாவது ஒரு ரேப் கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸை பற்றி டீட்டெயிலெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த எந்த ஆங்கிளில் ரேப் நடந்துச்சு, எதனாலாம், எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி தான் கொல்லப்பட்டாங்களா அப்படி சொல்லி அதை செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஜின் கொஞ்சம் வெளியில் போயிருப்பார். உன்னையும் உள்ள அந்த ரூமில் வந்து நம்ம ஜிமினா மட்டும்தான் தனியாக இருப்பான். அப்போது அந்த டெட் பாடி வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் நேக்கடாக தான் இருக்கும். ஜிமின் வந்து அவரோட ஒர்க்கை தான் பார்க்குறாரு, அதை கண்டுக்க மாட்டார். நார்மலாக அது எப்படி நடந்துச்சுங்கிறது அவரோட வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா இப்போ நம்ம தயாங் அந்த ரூமுக்குள்ளே வருவார். அதை கூட ஜிமின் நோட் பண்ணாமல் அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருப்பார். வந்துட்டு ஜிமினை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பார். ஜிமின் ஏன்டா அப்படி பார்க்க அப்படி சொல்லி கேட்பார். ஜிமினோட ஒவ்வொரு ஆக்டிவேஷனையும் இஞ்சி பை இஞ்சா நோட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். உடனே ஜிமினுக்கு அது ஒரு செகண்ட் வந்து யாரோ நம்மளை நோட் பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சிருமே வந்து பார்த்தா டே தான் அப்படியே ஜிமினை வச்ச கண்ணு வாங்காமல் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜிமின் ஏன் தயாங்க அப்படி பார்க்கிங்க அப்படி சொல்லி கேட்பான். ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப ஹார்ட்டாக தெரியுதாடா அப்படின்னு. இப்போ உனக்கு வேலையில எப்போ பார்த்தாலும் பொறுக்கி மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க, போய் உங்கள் வேலையை கொஞ்சமாவது பாருங்கள், போங்க சார் அப்படின்னு. என் வேலையை தாண்டா நான் பார்க்குறேன் அப்படி. என்ன வேலை, நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை நான் பார்க்குறேன், அதானே என்னோடய வேலையை அப்படி சொல்லி தயாங் ஜிமினா கிட்டே ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜிமின் போங்க அப்படின்ட்டு உடவை ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பானா. இப்போ தயாங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜிமினாவோட பேக் சைடில் போய் நின்றுட்டுருப்பார். ஜிமினா அதை நோட் பண்ண மாட்டார். அவன் எதுவும் பண்ணிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு அவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார் சீரியஸாக. ஜிமினாவோட பேக் சைடில் நின்றுக்கிட்டு ஜிமினோட முதுகு வந்து தயாங்கோட ஜஸ்ட்டில் டச் பண்ணுற அளவுக்கு ஒட்டி போய் நிற்பார். அப்போது கரெக்டாக தயாங்கோட பாட் ஜிமினாவோட பேக்கில் ஹிட் ஆகும். ஜிமினுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஐஸ் வெயிடாகி அப்படியே அவர் பார்க்குற வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார். திரும்ப கூட பார்க்க மாட்டார், அப்படியே நிற்பார். நம்ம தயாங்க என்ன பண்ணுவார், ஜிமினாவோட ஹிப்பில் ஹேண்டை வச்சு அப்படியே அவர் ஸ்டொமக்கெல்லாம் ரப் பண்ணி அப்படியே ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட ஜஸ்ட்டு கொண்டு வந்து அங்கேயும் அப்படியே ரப் பண்ணி ஜிமினை பேக் சைட்லேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு பேக் சைடெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்ருப்பார். ஜிமினாவோட காதெல்லாம் அப்படியே லைட்டாக கடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பார். கடிச்சு வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜிமினை அவர் பக்கம் திருப்பி செம்மையாக லிப்ஸில் கிஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை சாஃப்டாக ஆரம்பித்து வைல்டாக கொண்டு போய் இவரோட மவுத்து அவரோட மவுத்து அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி 2 பேரோட டங்கும் அவ்வளோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கிஸ் பண்ணி ஜிமினை அப்படியே ஃபீல் பண்ண வச்சு என்ன பண்ணுவார், ஜிமினை அதிலே அப்படியே லைட்டாக சாய்ச்சி மணிக்கு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஜிமினாவோட ஃபேண்டோட ஜிப்பை ரிமூவ் பண்ணி அவரோட பாட்டை எடுத்து அவரோட மவுத்துக்குள்ளே வச்சு அப்படியே லைட்டாக சப் பண்ண ஆரம்பிப்பார். ஜிமினுக்கு செம்ம ஃபீலாக இருக்கும். ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தயாங்கோட ஹேரை பிடிச்சிக்கிட்டு நல்லா பண்ணு அப்படின்ன மாதிரி அமுக்கி வைப்பார். உடனே தயாங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். ஜிமின் முடியாது, அவ்வளவு தயாங்னு அவரோட நேமை சொல்லி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படியே தயாங்கோட மவுத்துலேயே ஜிமின் கம் பண்ணிடுவான். உடனே அப்படி ரொம்ப மூச்சு வாங்கும். தயாங் அப்படியே அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜிமினோட ஃபோர்கட்டோடய ஒரு ஃபோர்கட்டை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி 2 பேருக்கும் அவ்வளோ ப்ரீத்திங்காக இருக்கும். அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவார், தயாங் திரும்பியும் ஜிமினோட லிப்ஸை போட்டு அவ்வளோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படியே அவர் ஜஸ்டெல்லாம் ரொப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரா. அப்படியே ஜிமினோட அந்த குட்டி ஹேண்டை எடுத்துகிட்டு போய்
என்ன பண்ணுவார் அப்படின்னா, தயாங் அவரோட பார்ட் மேலே வைப்பார். வச்சு அப்படியே ஷேக் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம ஜிமின் அந்த கிஸ்ஸில் ஆல்ரெடி மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் அவரும் ஃபீல் பண்ணி அந்த ஃபீல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே அந்த உருகிக்கிட்டு இருப்பார். இங்கே என்ன பண்ணுவார், அவர் ஹேண்டை வச்சு ஷேக் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுடையும் என்ன பண்ணுவாங்க, ஜிமினோட ஹேண்டிலேயே நம்ம தயாங் கம்ப் பண்ணிடுவார். அப்போ தான் ஜிமின் ரியாட்டிக்கு வந்து, டீ என்னடா பண்ணுற, பொறுக்கி 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 மாதிரியே பண்ணுவியாடா அப்படி சொன்னேன். என்ன தெரில ஜிமின், உன்னை பார்த்தாலே எனக்கு இப்படி தான் இருக்குது. இருக்கும் இருக்கும். ஐயோ கையில் என்ன பண்ணி வச்சுருக்க பாரு. சரி சரி விடு விடு, வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். பொறுக்கி முத நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, ஜின்னை வேற காணும், ஜின்னுட்டு வரட்டும், உனக்கு சொல்லித்தரான். சொல்லு எனக்கு என்ன பயமா, எனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது சரி போடா முறை பொறுக்கி வெளியில் போ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவர் போய் அவர் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜிம்னை வஞ்சிட்டே சே எப்படி பண்ணி வச்சேன் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போது கரெக்டாக ஜின் வேறு உள்ளே வந்துடுவார். என்ன ஜிமின் என்னாச்சு அப்படின்னு, ஜின் அது என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னையும் வேறு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரா. அப்படி சொல்லி, அது ஒன்றும் இல்லை ஜின், கை வாஷ் பண்ணணும்னு இருந்தேன், அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லனே. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறேன், ஒன்றும் இல்லை ஜிமினை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. பார்த்துட்டு இல்லை கிளம்பி நீ இருந்தால் இங்கே வேலையே பண்ண மாட்டான் ஜிமின் போ அப்படி சொல்லி விரட்டி விட்டுருவாரா. லைட்டாக வெளியில் போய் நின்று அப்படியே ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜிமின் அந்த கியூட்டாக பண்ணுறது தோ அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பானா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா, சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஆனால் ஜின்னுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தயாங் வெளியில் போகும்போது கூட அவரோட லிப்பை அவர் டங்கால் ரோல் பண்ணிட்டு போயிருப்பார். அதை நோட் பண்ணியிருப்பார் ஜின்னு. சரி அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா கரெக்டாக, ஆமாம் ஜிமின் நீ காலையிலேருந்து இப்படி தான் இருக்கியா அப்படி சொன்னேன். என்ன ஜிஜின் என்ன, நான் எப்படி நல்லா தானே இருக்கேன் அப்படி சொன்னேன். இல்லை இப்படி தான் ஜிப்பு போடாமலே சுற்றிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டேன் அப்படின்னா. அப்போ தான் கீழே பார்ப்பார். ஏன்னா நம்ம தயாங் தான் ஜிப்பை அவுத்து விட்ருப்பார்ல. அச்சோ அப்படி சொல்லி வேமா ஜிப் போட்டு, இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன் அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படின்னே. ஆனால் நம்ம ஜின்னுக்கு நல்லா புரிஞ்சிடும், சரி இங்கே ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு சரி வேலையை பாரு அப்படின்னையும். இவ்வளோ ஜிம்மின் தனியாக நின்று புலம்புவார். இந்த பொறுக்கையால் கொஞ்சம் நேரத்தில் ஜின் ஹயாங்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம். சரி இந்த பொறுக்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஈர அடுத்த தடவை வரட்டும் அப்படி சொல்லிட்டு புலையை முடிச்சுட்டு ஆனால் லைட்டாக சிரிப்பார். என்னன்னு தெரில, ஆனால் இந்த பொறுக்கியும் எனக்கு பிடிச்சிருக்கு, அது என்னன்னே எனக்கு தெரியல. இவன் என்ன பண்ணாலும் நான் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னே தெரில, அவன் கண்ணை காட்டியே நான் மயக்கிடுறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து தேங் வெளியில பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருப்பார். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து தயாங்க அவ்வளோ அழுகிறாரு. உன் கூட நான் எவ்வளோ மெமரிஸ்லாம் இருந்திருக்குடா, நான் உன்கிட்ட எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கேன், என் லவ்வை மட்டும் தான் நான் சொன்னதில்ல, ஆனால் எல்லா வகையிலையும் உனக்கிட்ட நான் லவ் பண்ணுறதை புரிய வச்சுருப்பேன். நான் பிளேய் பாய் டைப்பு தான், ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஃப்ளட் பண்ணவே தான் செய்வேன். ஆனால் இந்த மாதிரி யார்கிட்டையும் நான் இருந்ததில்லை ஜிமின், உன்கிட்ட மட்டும்தான், அது உனக்கும் நல்லாவே தெரியும்ல ஜிமின். அப்புறம் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிப்பேன், நீ எனக்கு வேணும் ஜிமின், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஜிமின், நீ என்னோட ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு கோபமாக எந்திரிச்சு கிளம்புவார். தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சு எங்கே இருப்பான் ஏது இருப்பான், அவனோட ஃபோன் எங்கே கட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துடாதா அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஃபோனோடய சுற்றிட்டு இருப்பான். இப்படியே அங்கேயும் நம்ம நம்ஜுனாவும் சரி ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுவாங்க, யார் நம்ம யூங்கிக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஆனால் யூங்கி ஃபோனையும் எடுக்க மாட்டார், யூங்கி எங்கே இருக்காருன்னே தெரியாது, யூங்கி ஃபோனையும் எடுக்க மாட்டார். இந்த யூங்கி ஏன் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கான் அப்படி சொல்லி ஹோசிக்கு அடிப்பார். ஹோசிக்கு வந்து ஏற்கனவே இப்போ வந்து ஹோசிக்கு வந்து ஹன்ஸ்வா வேறு இருக்கார், அதனால் அவங்ககிட்டே சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு நார்மலாக யூங்கியை பற்றி விசாரிப்பார். எதுவும் தெரிஞ்சிச்சானே அவன் நல்ல நாளே வீட்டுக்கு வர மாட்டான், இப்போ வேறு ஏதோ சீக்ரெட் மிஸ்ஸின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர்றது கிடையாது அப்படின்னு சொன்னானே. சரி நீ சேஃபாரு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, பேபி நல்லா இருக்குல்ல அப்படின்னா நல்லா இருக்கு அப்படி சொல்லி ஹோசிக்கும் சொல்லி முடிச்சிடுவார். உடனே சரின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நம்ம தனியாக தான் தேடணும், வேறு வழி இல்லை, நான் தயாங்க இந்த அளவுக்கு உடஞ்சி போய் பார்த்ததில்ல, என் தயாங்க உடைய வச்ச உடனே சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆரம்புக்கு அவ்வளோ கோவம், அவரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருந்தாரு, டேவும் தேட ஆரம்பிச்சான். இப்போ அப்படியே நம்ம ஜிமினோட சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் அப்படிதான் அந்த ஃபோன் கொண்டுட்டு லைட்டாக எங்கே சிக்னல் கிடைக்கும் பார்த்துட்டு ஒரு இடத்துல கரெக்டாக சிக்னல் கிடைக்கும். உடனே தயாங்க்கு தான் டக்குன்னு கால் பண்ணுவார். யாருக்குமே எடுத்தோடனே தயாங்க்கு தான் கால் பண்ணோடனே தயாங் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தயாங் அட்டன் பண்ண மாட்டார், அவர் ஏதோ யோசனையிலே இருப்பார், அந்த ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறதுல அட்டன் பண்ணாமல் இருப்பார். திரும்ப அடிக்குதே அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்கல நியூ அன்னோன் நம்பர்லேருந்து வரும், யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தயாங்க அட்டன் பண்ணி அதில் தான் வைப்பார் ஜிம்னோட வாய்ஸ். அவ்வளோதான் எப்படி சொல்கிறது,
தயாங்க அவர் ஹார்ட்டே நின்று போன ஹார்ட் திரும்ப வந்த மாதிரி இருக்கும். ஜிமின் ஜிமின் எங்கடா இருந்து பேசுகிற, ஜிமின் எப்படா இருக்கு அப்படின்னு. தயாங் என்னை எப்படியாவது கூட்டு போடா, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல, ப்ளீஸ் தயாங் என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை எப்படியாவது கூட்டு போயிரு தயாங் அப்படி சொல்லிட்டு செம்மையாக அழுவார். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு. ஜிமின் நீ ஏதாவது ஒரு நோட் பண்ணு, ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா நோட் பண்ணு, கண்டிப்பாக நான் உன்னை எந்த கூட்டு போகிறேன்டா, தயவுசெய்து நோட் பண்ணுறா அப்படி சொல்லி சொல்லையில் இங்கே ஒரு பெல் சவுண்டு இருக்குடா, கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மட்டும் அடிக்குது, எனக்கு அது என்னன்னு சரியாக சொல்ல தெரியலை, இது ஒரு மாதிரி ரொம்ப இருட்டான பங்களாவாக இருக்குது, காட்டு பாதையாகவும் இருக்குது, ஆனால் அந்த பாதையே இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே நீ இருக்கிற லொக்கேஷனை வச்சு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்துடுவேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஜிமின், கண்டிப்பாக நான் உன்னை கூட்டு போயிடுவேன் ஜிமின், நீ எதுவும் நினைக்காத, உனக்கு தயாங்க இருக்காங்க அப்படி சொன்னோன்னே. தயாங் ப்ளீஸ் என்னை எப்படியாவது கூட்டு போயிரு தயாங், என்னை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னை கூட்டு போயிரு தயாங் அப்படி சொன்னேன். கண்டிப்பாக வருவேன், நீ எதுவும் நினைக்காத ஜிமினா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தயாங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த அவர் இருக்கிற லொக்கேஷன் தேடி போகலாம்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு கால் பண்ணி ஆரம்பே வர சொல்லி என்ன இப்போ இவங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவார், கெஸ் பண்ணிடுறாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஜிம்னா இருக்க லொக்கேஷனை தேடணும் அப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் ரொம்ப அவங்க நெருங்கலை. இப்போ அதே சைடு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக்கு வருவார். வந்தோடனையும் ஜிமின் பார்த்தோன்னே ஜங்குக் வந்துட்டியா, இப்பயாவது என்னை கூப்பிட்டு போறியா அப்படி சொல்லி கேட்பான். இல்லைடா நீ கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கணும், என் அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல, என் அண்ணா இப்போ இதுக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகுறான், அவன் அந்த சைக்கோட்டில் தான் விலகி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினாலும் இந்த அளவுக்கு அவன் தப்பை உணர மாட்டான், ஆனால் இப்போலாம் தப்பை உணருதான், அவன் ரொம்ப நல்லவன்டா, அவனை கொஞ்ச நாள் மட்டும் தான் சரி பண்ண முடியும், நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் அவன் சரியாகுவான், நீ இங்கே தான் இருக்கணும் ஜிமின் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனேயும் ஜிமினுக்கு கோவம் வந்து அடிச்சுட்டு என்னடா பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு சைக்கோக்கிட்டே என்னை விட்டுட்டு போகிறேன், நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, நான் என்ன நிலைமையில் இருக்கேன் பாரு, என் பாடியில் எவ்வளோ காயங்கள் இருக்குது, நீ என்னன்னா இவன் கூட தான் இருக்கணும், இவனை சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நான் உன்னோட பொண்டாட்டி அடுத்தவனுக்கு தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கி அப்படின்னு சொன்னேன். ஜிமின் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு என் அண்ணனும் முக்கியம், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிறான், அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அதனால நீ இங்கே தான் இருக்கணும், நீ வந்ததுக்கப்புறத்துலேருந்து இந்த நாட்டில் வந்து எந்த ஒரு பொண்ணுமே கடத்தப்படலை, எந்த ஒரு விஷயமே நடக்கலை தெரியுமா, அவன் ஃபுல்லாக ஒன்றுட்ட மட்டும் தான் அடிக்ட் ஆகிருக்கான், எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும், என்னால் 2 பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி பேசினேன். ஜிமினுக்கு சமக்கவும் வந்துடும், நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, ஒழுங்காக போயிரு அப்படி சொல்லிட்டு ஜேகே போட்ட ரிங்கை கழட்டி தூக்கி போட்டுருவான். ஜேகே செம்மையாடுறான், புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படி சொல்லி அழுத்துக்கிட்டு இருப்பான். அப்போது கரெக்டாக அந்த ஜேகேயோட சவுண்டு கேட்கும். உடனே ஜங்குக் நீங்கள் தான் இருக்கியா, என்னால் ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணுற ஜங்குக், நீ எதுக்கு இவனை பார்க்க வந்த, அவன் என்னது, அவன் உனக்கு இனிமேல் கிடையாது அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேட்குது. உடனே போச்சு அப்படி சொல்லி ஜங்குக்கு ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா என்ன மாதிரி சாஃப்ட் கிடையாது, நான் உங்கள்கிட்ட இப்போ இருக்கிறத பார்த்தா கூட அவன் என்னை கொன்னுருவான் அப்படி சொன்னோன்னே, எனக்கு தேவையில்லை, நீ என்னையுமே நீ தூக்கி கொடுக்க பார்த்தியா, ஒன்று மாதிரி ஒருத்தனை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, என்னை விட்டு தள்ளி போ ஜேகே, ஜங்குக் இதுக்கு அண்ணனே பெட்ரு போலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் அடித்து எப்படி சொல்லலாம் அடித்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் நீ ஏன் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது, அவனை ஹக் பண்ணதுக்கே நான் அவனை சும்மா விடக்கூடாது, நான் உன்னை எல்லாத்தையுமே கேமரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்லுவான். உடனே ஜிமினா நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படி சொன்னீங்க. ஜங்குக் ப்ளீஸ் என்னை கூட்டு போயிரு, ப்ளீஸ் நான் என்னை வெளியில் கூட்டு போயிரு, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போது கரெக்டாக ஜங்குக் மேலே ஒரு கன் பாஸ் ஆகும், அந்த இடத்துல ஜங்குக் இறந்து போயிடுவான். உடனே ஜிமின் ரொம்ப அழுவான். ஜங்குக்கு என்னாச்சு, நான் தான் சொன்னேன்லடா, நீ என் அண்ணனுக்கிட்டே இரு, என் அண்ணன் உன்னை பார்த்துப்பான், என் அண்ணன் எனக்கு எல்லாமே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த இடத்துல மயக்கம் போட்டுருவார். ஜேகே வந்து செம்மையாக அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பார்த்துக்கிட்டே. சரியா, ஜிமின் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். அப்படியே அழுது ஜிமின் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுவார். கொஞ்ச நேரத்தில் ஜேகே வருவான், வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட பாடியை தூக்கிட்டு போயிடுவான். சரியா, அங்கே இருட்டாக இருக்கும், என்ன நடந்துச்சு என்ன இதுன்னு ஜிமினா கொண்டு வந்து பார்த்தா ஜிமினி எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜங்குக்கோட பாடியே இருக்காது, ஜேகே தான் நிற்பான். என்ன உன்னால் ஒருத்தன் கொல்லப்பட்டான் பார்த்தியா, இதே மாதிரி தான் உன்னை யார் காப்பாற்ற வந்தாலும் கொல்லுவேன், என்கிட்ட இருந்து யார் பறிக்க நினைச்சாலும் உன்னை கொலை பண்ணுவேன்,
என் தம்பியாக இருந்தாலுமே இந்த கொன்னுட்டேன், அதே மாதிரி தான் கொன்னுடுவேன். நீ என்னது, நீ எனக்கு மட்டும்தான். நான் உன்னோட மேலே லவ் இருக்கான்னு கேட்டியா, எனக்கு லவ்லாம் கிடையாது. ஆனால் உன் பாடி மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் உன் பாடி மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். நீ எனக்கு வேணும், என் கூடயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. யாரும் உன்னைய பார்க்க வந்தாலும் உன்னை தொட்டு பேசலாம்னு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடுவான். ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இருந்தால் அந்த அவன் ஜங்குக்கை லவ் பண்ணியிருக்கான்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை நினச்சி அழுகுவான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது, உன்னால தான் உன் அண்ணா உன்னையவே கொண்டுட்டாரு, எல்லாமே ஏன் மேலே தான் தப்பு, சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ அண்ணா மேலே இருக்கிற பாசத்தில் தான் சொன்னேன், இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ண பாசத்தில் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக அழுகுவார். எல்லா தப்புமே ஏன் மேலே தான், என்னை மன்னிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை நினச்சி ஃபீல் பண்ணுவார். இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சி ஜங்குக்கோட பிளேஸுக்கு நெருங்கியிருப்பாங்க. ஆரம் எல்லாருமே போலீஸ்லாம் அங்கே வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஜேகேவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே ஜேகே மாட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவான். ஆனால் அங்கே ஒரு பர்சன் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருப்பாங்க அவங்களும். அப்படியே ஜங்குக்கை வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு காரில் சேவ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஜேகே மேலேயும் ஒரு புல்லட் பட்டிருக்கும். டயம் கரெக்டாக பார்த்து ஜேகே ஷூட் பண்ணியிருப்பார். உன்னையும் ஷூட் பண்ணிவிட்டு அவனை பிடிக்கலான்னு போகிறப்ப தான் எஸ்கேப் ஆகிருப்பான். கரெக்டாக ஒரு கார் வந்திருக்கும், அதில் ஏறி போயிருப்பார். அதில் நோட் பண்ணல 2 பேருமே ஃபுல்லாக அவுட் பீட் வந்து பிளாக்கில் தான் இருக்கும். உடனே தயா சரி ஜிமினை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மீதி பேர் கெட்டி பிடிச்சிருப்பாங்க, அவங்களையும் சேவ் பண்ணி ஜிமினையும் சேவ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. தயாங்க பார்த்தோன்னே அப்படியே ஓடியே போய் தயாங்க ஹக் பண்ணி செம்மையாக அழுவான். ஃபுல் நேக்கடில் இருப்பான். ஜிமினுக்கு ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்க மாட்டான். உடனே இப்போ தயாங்க தான் அவரோட கோட்டை கழட்டி ஜிமினாக்கு போட்டு விட்டு அல்லாத வந்துட்டேன்டா, சாரிடா, சாரி, இனிமேல் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ ஜிமினா, சாரிடான்னு சொன்னேன். ஜிமினுக்கும் டயாங்க பிடிக்குமா, மிஸ் யூடா, உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன், எங்கே நான் இப்படியே போயிடுவேனோ, என்னை நீ காப்பாற்றாமல் விட்டுருவேன் ரொம்ப பயந்துட்டான். அதே அப்புறம் நீ என்னோட உயிராயிடுச்சே, நான் எப்பறம் உன்னை காப்பாற்றாமல் விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே இந்த இடத்த விட்டு போகணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, தயவுசெய்து நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஜிமினுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும். எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. நம்ம ஹோசிக்கு தான் ஜிமினுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டு அவன் ஃபுல்லாக ரொம்ப வீக்காக இருப்பான். ஃபுல் வீக் ஆகிட்டான் பாடியே, அந்த அளவுக்கு ஆகிட்டான். அவனுக்கு அப்படியே குளுக்கோஸ்லாம் போட்டு எனர்ஜிலாம் போடுற மாதிரி அவனுக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்து ஜிம்மை ஓரளவுக்கு ரிகவர் பண்ணி கொண்டு வரக்கு 1 மந்த் ஆயிரும். அங்கே அதே சைடு பார்த்தா ஜேகே வந்து முழிச்சிட்டு எனக்கு அவன் வேணும் அப்படிமா. அப்போ தான் பக்கத்தில் ஒரு பர்சன் சொல்லுவாங்க, அது வேறு யாரும் இல்லைடா, அவனோட ஃப்ரெண்டு காய் தான். காய்க்கு வந்து தெரியும், இவனை ஃபுல்லாகவே தெரியும் சரியா, இவன் எப்படி என்ன பண்ணுறான் எல்லாமே வந்து காய்க்கு தெரியும். உடனே அவனை எப்படி இப்போதைக்கு நம்ம இறங்க முடியாது, அவன் ஃபுல் கண்ட்ரோல் வந்து தயாங்கோட கண்ட்ரோல்லே இருக்கான். அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருக்கிறாங்க, நம்ம இப்போ நெருங்க முடியாதுடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்குன்னு ஒரு நேரம் காலை வரும், டக்குன்னு நம்ம அப்போ இது பண்ணிடலாம் அப்படி சொல்லி காயை அவனை சமாதானப்படுத்துவான். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஏற்கனவே அடிபட்டிருக்குமா, அவனும் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சைடு காமிச்சோம்னா ஜிம்மே ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஜிம்மின் ஓரளவுக்கு ரிகவர் ஆகி வந்துட்டான். ஃபுல்லாக அந்த மெமரிஸ்லேருந்து அவன் வெளியில் வந்துட்டு ஓரளவுக்கு தயாங் ஃபுல்லாகவே அவனை கண்ட்ரோல் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டான். இப்போல்லாம் தயாங் கூட தான் அவன் இருக்கிறான். ஆரம் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே தனியாக விட்டால் சரிப்படாது, உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கும் ஜிமினாக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக தான் போகுது. தயாங் ரொம்ப ஜிமினா நல்லா பாசமாக பார்த்துக்கிறான், நல்லா ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 4 மந்த்து கிட்டே போயிடுச்சு. ஜிமின் ஃபுல்லாக அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துட்டான் சரியா. ஜேகேங்கிற ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிறத வந்து அவன் மறக்கிற அளவுக்கு வந்துட்டான். அந்த அளவுக்கு வந்து தயாங் லவ்வை கொட்டி கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு செகண்டும் ஜிமினை பிஸியாக வச்சுக்கிறது தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். அவனை ஃப்ரீயாகவே இருக்க விடுறது கிடையாது. எந்த இடத்துலனாலும் ஜிமினை வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற, உடையக்கூடாது, அவனுக்கு எந்த ஞாபகம் வரக்கூடாது, பழைய மெமரிஸ்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவ்வளோ லைஃப்பை அவ்வளோ ஹாப்பியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஆரமுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரே வீட்டில் தான் ஆரமும் இருக்காங்க, ஜின்னும் இருக்காங்க, நம்ம தயாங் அவங்க கூட தான் இருக்கிறாங்க சரியா. இப்போ நல்லா போகுது லைஃப், கொஞ்சம் ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆரமுக்கு ஒரு மிஷின் வருது, அது வந்து ரொம்ப சீக்ரெட்டு அப்படி சொல்லிட்டு அது வந்து அவர் ஒரு 6 மந்த் கிட்டே வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜின் வந்து வேண்டாம் நீ போகாத அப்படி சொல்லியிருப்பார்.
இவர் என்ன பண்ணுவார், கேட்காம இல்லைடா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா, ஜின் என்னால் உன்னை விட்டு தனியாக இருக்க முடியாது, அப்புறம் நானும் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னு தான் கிளம்பி போகிறாங்க. உடனே நீங்கள் சேஃபாக இருந்துப்பீங்களா அப்படி சொல்லி கேட்கலாம். நாங்கள் இருந்துப்போம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் ஜிம்மி தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ ஆரம் போயும் 1 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே என்ன நடக்குது அப்படின்னா, ஜிமின் வந்து அவரோட சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார். டிவி பார்த்துட்டு நம்ம தயாங் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போது திடீர்னு ஒரு நைட் ஒரு 8 இருக்கும். அந்த டைமில் கரண்ட் கட் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் கரண்ட் கட் ஆகுது அப்படி சொன்னேன். அந்த வீட்டுக்குள்ளே 2 பேரோட சவுண்டு வேறு கேட்குது. யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம தயாங் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். நான் கரண்ட் கட் ஆகும், தயாங்கும் வெளியில் வருவார். என்னாச்சு ஜிமின் அப்படி சொன்னேன். தயாங் என்னன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு, ஆனால் இங்கே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்புறம். அதெல்லாம் இல்லைடா, நம்ம வீட்டில் யாருடா வரப்போகிறோம், அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இரு அப்படி சொல்லிட்டு தயாங் கேண்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கேண்டில் எடுக்க போயிருப்பார். உடனே அப்போ கரெக்டாக ஒரு பர்சன் வந்து ஜிமினோட பேக் சைடில் இருந்து ஜிமின் அப்படி பேக் ஹேக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான், அவனோட ஹார்ட் பீட்டெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஜிமினால் ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா அந்த ஹேக் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே பேபி பாய், என்னோட டச்சிலேயே நீ என்னோட நேமை சொல்கிறியே, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? ஆமாம், உயிரோடு தான் இருக்கேன். அது எப்பட்றா, உனக்காக நான் என் தம்பியை போட்டு தள்ளினேன், நீ என் தம்பி கூடயும் மேட்ரு பண்ணுவேன், என் கூடயும் மேட்ரு பண்ணுவேன், இப்போ இவன் கூடயும் நீ மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்க, அது எப்படி உன்னால் மட்டும் முடியுது? அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவே இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்க. என்ன உனக்காக நான் என் கூட பிறந்த தம்பியவே போட்டு தள்ளினேன், அவன் உன்னை ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சியுமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் அவனை போட்டு தள்ளினேன், எனக்கு மட்டும் நீ சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அவன் உன் கூட ஒன்றா இருந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை போடணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ நீ இவன் கூட இருந்திருக்க, இப்போ சொல்லு, ஒன்றை போடவா நான் அவனை போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. உன்னையும் ஜிமின் வேண்டாம் தயாங்க விட்டுரு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னா. அப்படின்னா நீ ஒழுங்காக என் கூட வரணும். முடியாது, நான் வர முடியாது, எங்களை விட்டுரு, எங்களோட லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் சொல்கிறத அவன் காதலையே வாங்க மாட்டேங்கிறான். ஜிமின் சொல்கிறத காதலே வாங்க மாட்டேங்கான் ஜேகே. அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலையே, கரெக்டாக அங்கிட்டிருந்து நம்ம தயாங் வந்துடுறாரு. வந்தோடனே டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் தவிர ஜேகே நீ இன்னும் உயிரோடையா இருக்கா? ஆமாம் சார், என்ன நீங்கள் நீ சுட்டால் நான் செத்து போயிடுவேண்ணா, அது எப்படி என்னையை சுட்டுட்டு ஏன் ஆழத்துக்கிட்டு வருவியா அப்படின்னு. டே அவன் என் பொண்டாட்டிடான்னு. ஓ, அவன் உனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியாது, அவன் எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. உடனே தயாங் ஜேகே அடிக்கலாம். கிட்ட வரும்போது பேக் சைட்லேருந்து தயாங்கோட மண்டையிலே ஒரு லாடால் ஒருத்தவங்க அடிச்சிருவாங்க. தயாங் அப்படியே கீழே விழுவார், அப்படியே மயக்கம் போட்டுருவார். உடனே ஜிமின் செம்மையாக தயாங் என்னாச்சு தயாங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். உடனே இங்கே ஜேகே ஒன்றும் இல்லை செத்துட்டான் அப்படின்னு. நீ என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகேயை போட்டு ஜிமினை அடிச்சுட்டு பாரு. என்னை விட தயாங்கிட்ட போகணும் தயாங்க சொல்லி கத்துவார். உடனேயும் இது தப்பில் பார்த்தா காய் தான் நேப்பார். மச்சான் நீ தான் ஆசைப்பட்ட, கரெக்டான டைம் வந்துருச்சு, தூக்கிக்கோ அப்படின்னு. மச்சான் நானும் இருக்கலாமா அப்படின்னு. இது என்னோடய பீஸு, இந்த பீஸ்கிட்ட நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணுவேன், நீ இருக்கணும்னு நினச்சா சரி கோவப்படாத மச்சான், நான் இருக்கலை ஆனால் ஒன்று நீ இரு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனேயும் சரின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த சோப்பாலே தள்ளி ஜேகே ஜிம்மினா மேலே ஓவர் ஆவார். ஜிம்மின் ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பார், வேண்டாம் இப்படிலாம் பண்ணாத, விடு, என்னையா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீ என்ன சொல்கிறது, நான் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்கல. அப்போ கரெக்டாக டயாங்கு மொழிப்பு வந்து டக்குன்னு அவர் கன் எடுத்து ஜேகே பாயிண்ட் பண்ணுவார். ஜேகே என்ன பண்ணுவார், அப்படியே நிற்பார். ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சியில் நிற்பாரா. உடனே திரும்ப என்ன பண்ணுவான், காய் தான் இருப்பானா, அவன் என்ன பண்ணுவான், அப்படியே அசால்ட்டாக அந்த கன்னை தள்ளி விட்டுருவான். தட்டி விட்டோடனே கன்று வேறு கீழே விழுந்துடும். உடனே கரெக்டாக அது ஜேகே கிட்டே போகும். ஜேகே என்ன பண்ணுவான், அந்த கன்னை எடுத்து 3 டைம் சுட்டுருவான். சுட்டோடனே அவ்வளோதான், அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்து கரெக்டாக விழுவான். ஏற்கனவே தயாங்க்கு அவரோட ஹெட்லேருந்து வேறு பெட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஷூட் பண்ணதுனால வேறு பாடியிலேருந்து வேறு பிளட் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ பிளட் ஆகுது. ஜேகே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாருடா அடி வாங்கியும் திரும்ப எந்திக்க பார்த்தியா, அவ்வளோதான் அப்படி சொன்னேனே. ஜிம்மினுக்கு இதை பார்த்ததுன்னு ரொம்ப பயம்.
ரொம்ப ஷாக் வேறு. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்றுன்னு கற்றுதான். தயாங் என்னை காப்பாற்று, தயாங் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே தயாங்காலேயே கந்திக்க முடியல, எங்கள் ஜிமினை காப்பாற்ற. தயாங் அவ்வளோ ஐஸ் ஃபுல்லாக இருக்குது. வர ஐஸில் ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு பெயினாக இருக்குது, ஜிமினாக்கும் பெயினாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுறது, ஜிமினால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜேகே அம்மா ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிமின் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜேகே எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிறாரு. ஜேகே நம்மக்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்காண்டி ஜிமின் எவ்வளவோ அவரை தடுக்க நினைக்காரு. அவரோட வயிற்றில் வேற கையை வச்சு தடுக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே தள்ளி விட்டுட்டு ஜிமினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜிமின் கீழே விழுந்துருதாரு. அப்பவும் விடாமல் அவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜிமினாக்கு ப்ளீடிங் அதிகமாக ஆகுது. அதை ஜேகே நோட் பண்ணலை. அதையும் மீறி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போது கரெக்டாக அவர் வீட்டுக்கிட்ட ஒரு கார் வேற வந்து நிற்கும். அதை கேட்டவுடனே இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுடா அப்படின்னு ஜிமினை தூக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஜிமினை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி கரெக்டாக அவங்க உள்ளே வர வந்துட்டாங்க. வேறு யார் இல்லாடா நம்ம நம்ஜுனாவும் ஜின்னு அப்புறம் நம்ம யூங்கின்னு தான் ஓடியாராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவர் வந்து செல்லை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாரு. ஆரம்புக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே ஓடியாரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. உடனே இவங்க வந்ததுனால இப்போ ஜிமின் அந்த இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தா தயாங் ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கான், ஜிமினாக்கு ஒரு பக்கம் ப்ளீடிங் ஆகி போய் கிடக்கு. இப்போ வேகமாக 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் நடக்குது. 2 பேரும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இப்போ தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா ஜிமினா 3 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதை ஹோசிக்கு அவ்வளோ அழுதுகிட்டே சொல்லுதாரு. போச்சு, குழந்தை கலைஞ்சி போயிடுச்சு அப்படி சொல்லலாம். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஜிமின் வந்து டேக்கிட்ட சஸ்பென்ஸாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுருப்பான். வரட்டும், எல்லோரும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம தயாங்க்கு சஸ்பென்ஸாக கொடுக்கலாம், ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். அதுக்குள்ளே இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தயாங் கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஜிமினுக்கு ஆனால் தெரியும் தான் கன்சீவாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜேகே அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணியிருப்பார். அவரோட வயிற்றுல அவன் கையை வச்சு. ஆனால் அதையும் மீறி அவன் நடந்திருப்பான். இப்போ சுத்தமாக அவர் அவ்வளோதான் உடஞ்சி போயிட்டான். ஜிமின் அவ்வளோ அழுகிறான். ஹோசிக்கு எது நினைக்காதடா, விடுடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை, என் பேபியை கொண்டுட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். எனக்கு என் பேபி வேணும். நான் தயாங்கிட்ட கூட இந்த விஷயம் சொல்லலை. தயாங் எவ்வளோ உடஞ்சி போயிடுவான் தெரிஞ்சிச்சா அப்படி சொன்னேன். அங்கே தயாங் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். அப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தயாங்கும் முழிச்சோடனே தயாங்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தயாங் எனக்கு நான் அப்பாவாக இருந்திருக்கானா எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவ்வளோ உடஞ்சி அழுகிறாரு. என்னை விட ஜிமின் உடஞ்சிருப்பான், என்ன ஜிமினை பார்த்தே ஆகணும் அப்படின்னே. இல்லை, நீங்கள் எந்திக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை, நான் போய் பார்த்தே ஆகணுன்னே சரின்னு கூப்பிட்டு வந்து ஜிமின் அவ்வளோ அழுகிறாரு. எதுவும் சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன், மெடிசன் எடுத்துக்க மாட்டேன்னு அழுகிறாரு. தான் ஜிமினை ஹக் பண்ணி சரி விடுடா, நம்ம நெக்ஸ்ட்டு பேபி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி. இல்லை தயாங், எனக்கு என் பேபி வேணும், என் பேபியை கொண்டுட்டான்னு சொல்லி அழுகிறாரு. சரி விடுடா, பார்த்துக்கலாம், எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சமாதானம் பண்ணி ஜிமினுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு படுக்க வச்சுருக்குறாங்க. இப்போ தான் அவனை இதுக்கு மேலே சும்மா விட முடியாது, எப்படியாவது பிடிச்சியே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குல்ல. பார்த்தா அங்கே அந்த இடத்துல யூங்கி இல்லை. யூங்கி அந்த இடத்துல மிஸ்ஸிங். எல்லோரும் யூங்கியை தேடுறாங்க. இங்கே இவ்வளோ நேரம் இருந்தவன் காணாமல் போயிட்டான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் யூங்கி கரெக்டாக ஜேகே எந்த பிளேஸில் இருப்பான்னு தெரிஞ்சு அங்கே கரெக்டாக போயிட்டு அங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஜேகே கிட்ட தான் பேசுகிறார். என்ன ஜேகே பண்ணி வச்சுருக்கேன், என்ன நடக்கு, உன்னை நான் இப்படி தான் வளர்த்தனா அப்படின்னு சொல்லுதார் பேசுகிறார். இல்லை யூங்கி, அது வந்து என்னால் ஜிம்மினை விட்டு கொடுக்க முடியாது, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு பேசுகிறார். என்னடா இப்படி பேசுத, அவன் யார் தெரியுமா, இப்போ தயாங்கோட ஒய்ஃபு, அவனை போய் இப்படி பண்ணி வச்சுருக்கே, இப்போ என்னடா தெரியுமா, அவன் கன்சீவாக வேறு இருந்தான், அதை வேற நீ இது பண்ணிட்ட அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படினாலும் அவன் ஏன் குழந்தைய சுமக்கணும், அவன் குழந்தைய எதுக்கு சுமக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண தப்பை கூட உணர்த்துக்க மாட்டேல ஜேகே அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஏன் ஜிமின் வேணும், அவ்வளோதான் யூங்கி அப்படின்னு. டேய், உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இந்த மாதிரிலாம் கிடையாது, எப்போத்துலேருந்து இப்படி ஆன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வேறு சண்டை போட ஆரம்பிச்சிடுவார். உடனே யூங்கி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து நம்ம
ஜெக்கி கூட சண்டை போடுவார். சண்டை போட்டு ஒரு வழியாக யூங்கி தான் ஜெயிப்பார். ஜெயிச்சு நம்ம காயும் சரி ஜேகேவும் சரி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார். அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஜெயிலில் தான் இப்போ இருப்பாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கிறப்போ நம்ம ஜேகே 2 கேரக்டராக மாறுறது அங்கே இருக்கிற போலீஸ்லாம் சொல்லுவாங்க, இவர் தானாகவே இல்லை, இவர் கொஞ்ச நேரம் தூங்கினா கூட வேறு கேரக்டரில் பேசுகிறாரு, எனக்கு புரியலை, இவர் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இவர்கிட்ட உண்மையை வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே ஜேகேக்கு தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது. நம்ம ஹூசிக்கு தான் ஜேகேவை அப்படியே மயக்கம் அது மாதிரி கொடுத்து படுக்க வச்சுட்டு அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தான் தெரியுது யோங்கி தான் வந்து ஜேகே வளர்த்துருப்பார் சின்ன பிள்ளையிலேருந்து. ஏன்னா அவர் வந்து ஒரு ரோட்டில் தான் கிடச்சிருப்பார். நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கையில் பார்த்துருப்பாரு. அப்போ இருந்து வந்து யோங்கிக்கிட்ட தான் சீக்கிரட்டாக தான் வளருவார். ஹோசி கூட அது தெரியாது இப்படி ஒரு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஆரம்பிக்கிட்ட சொல்வார், எனக்கு அவனை தெரியும், நான் தான் வளர்த்தேன், ஆனால் அவன் இப்படி பண்ணுற கேரக்டர் கிடையாது, எதனால் இப்படி பண்ணுறான் ஏன்னு எனக்கும் தெரியல, பார்ப்போம் நம்ம ஹோசிக்கு தான் பேசுகிறான்ல என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லோரும் அப்படியே ஜேகே மேலே கொல்ல வரியில் இருக்கிறாங்க. அப்போது தான் ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நம்ம டே இருக்கான், ஜிமினா இருக்கான், ஹோசிக்கு இருக்கிறான், ஜென் இருக்கார், ஆரம் இருக்கார், யூங்கி இருக்கார், எல்லாருமே அவனை சுற்றி இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்போ உனக்கு 10 இயர்ஸ், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்ம ஜேகே தான் சொல்கிறாங்க, நான் குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கியா? ஆமாம், என் அம்மா என்ன குக்கி குக்கின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையில நல்லா புசு புசுன்னு இருப்பேன். என் அம்மா என்னை செல்லமாக பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த உலகத்தில் இல்லை. அப்புறம் என் அப்பா தான் எனக்கு எல்லாமாவே இருந்தார். அவர் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற மெய்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்கும் அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேடியோட சுயரூபமே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு குக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜங்குக்கு அப்பாவை வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நிறைய பேர்கிட்ட பழகுவாங்க. ஜங்குக்கு அப்பா வீட்டில் எல்லா அந்த நேரமே வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அது வந்து நம்ம ஜேகே சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவன் சின்ன பையன்ல, அவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க அப்பா கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த லேடி வந்து என்னை பிடிக்காம தான் அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அப்பா முன்னாடி ரொம்ப சீன் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பாவும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கை தான் திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன், அவங்க உன்னோட அம்மா என்னதாக இருந்தாலும் உன்னை பற்றி தப்பாக பேசலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்து டெய்லியும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க இந்த மாதிரி ஜங்குக்கு அப்பாவை அடிக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க அப்பாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரியே தான் இருப்பார். இந்த லேடி என்ன பண்ணும், நம்ம ஜங்குக்கு மேலேயும் ஆசைப்பட்டுட்டு ஜங்குக்கிட்டையும் தப்பாக நடக்க முயற்சி பண்ணும். ஆனால் ஜங்கு குழந்தை இல்லை, அது புரியாது. இருந்தாலும் அது தப்பு அப்படிங்கிறத வந்து ஜங்குக்கு வந்து சொல்லணும். இந்த லேடி கேட்காம அவங்ககிட்டே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வரவங்க அந்த லேடி கூட்டு வர ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி அவங்க கூட்டு வருவாங்களா அவங்களையும் ஜங்கு கைகிட்ட மிஸ் பண்ண வைக்குமா. இது ஜங்குக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வெறுக்க ஆரம்பித்து டாடா கிட்ட சொல்லுவார். ஆனால் அவங்க டாடா கேட்கவும் மாட்டார், நம்பவும் மாட்டார். இந்த லேடி சொல்கிறது மட்டும் தான் நம்புவார். அப்போது இந்த லேடி ஒரு நாள் வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் அவங்க இன்னொரு பர்சன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும் அப்படி சொல்லி பேசல. அந்த லேடிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும், ஜங்குக்கோட அப்பாவை போட்டு தள்ளிட்டால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ஜங்குக்கு மேரேஜ் ஆனால் தான் வாங்க முடியும், இல்லை அவன் மூலியமாக ஒரு குழந்தை வந்தாச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த வாரிசு போகும், அந்த சொத்தெல்லாம் போகும் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. அப்படி சொன்னோன்னையும் இப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லிட்டு சரி முதல்ல வந்து இந்த கிழடனை போட்டு தள்ளிடுவோம், அதுக்கப்புறம் இந்த பையனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறது ஜங்குக்கு வந்து கேட்டுப்பான். உடனே இதை வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவங்க அப்பா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த லேடி சொல்ல விடாமலே இது பண்ணிடுவாங்க. ஜங்குக்கு அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி ஜங்குக்கு என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் அப்படி சொல்லி நடிச்சிடும். ஜங்குக்கு அப்பா நான் உன்னை அப்படியோட வளர்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு ஜங்குக்கு அடித்து ஒரு ரூமில் போட்டு வச்சுருவார். ஜங்குக்கு ரொம்ப அழுதுகிட்டே கிடப்பான். இந்த லேடி என்ன பண்ணோம், ஜங்குக்கு அப்பாவுக்கு பாய்சன் மாதிரி வச்சு கொடுத்து அவரை கொலை பண்ணிடும். கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு
உடனே இங்கே கொலை பண்ணது எல்லாமே தெரியும். இதெல்லாமே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அதனால குழந்தை இல்லையா, வெளியில் சொல்ல முடியாமல் அவனுக்குள்ளேயே அழுதுகிட்டு அந்த ரூம்லேயே தான் அடப்பட்டு கிடப்பான். இப்படியே கொஞ்சம் டேஸ் போகும். ஜங்குக்கு வந்து அந்த லேடி அப்பப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஜங்குக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் என்ன அப்படின்னா, ஜங்குக்கு ரொம்ப உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ ஜங்குக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்போது ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போய் பார்ப்பானா, அங்கே ஜங்குக்கோட எதிர்த்தாப்புல அவ்வளோ டார்க்கான ரூமாக இருக்கும். ஆனால் அந்த மிரர் மட்டும் அவ்வளோ ஜொலிக்கும். உடனே சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அந்த மிரர் முன்னாடி போய் நிற்பான். நின்னா அவன் தன்னைத்தானே அந்த தன்னை மாதிரி இருக்கிற ஒரு பர்சனையாக அந்த மிரரில் பார்ப்பான். பார்த்துட்டு, யார் நீ, என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ தான் நான் தான் நீ, உன்னோட இன்னொரு உருவம் தான் நான் அப்படி சொல்லி கேட்கும். என்ன சொல்கிறேன், எனக்கு புரியலை அம்மா, நீ இவ்வளோ சாஃப்டாக இருக்க, உனக்குள்ள ஒரு கோவம் இருக்குது, அந்த கோவத்தோட முழு உருவம் தான் நான் அப்படின்னு சொல்லும். சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே சூழ்நிலையால் ஏற்படுற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி தான் உன் லைஃப்லேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ எவ்வளோ கோவத்தை உள்ளே போட்டு வச்சுருக்கியோ அவ்வளோ தூரம் நீ வெளியில் சாஃப்டாக இருக்க ட்ரை பண்ணுற. ஆனால் உன்னாலே முடியாத பட்சத்துக்கு தான் நான் வெளியில் வந்திருக்கேன். உன்னால் எது முடியலையோ அதை நான் முடிக்கிறேன். உனக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்லும். உன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்கலாம். ஜேகே அப்படின்னு சொல்லும். என்ன சொல்கிற, ஜேகேவா? ஆமாம், நான் தான் ஜேகே, இனியும் நானும் ஒன்று தான், 2 பேரும் வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும். நீ எப்படி வர முடியும், அதனால் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், உன்னோட உருவம் தான் நானும், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களாம் இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடி இனிமேல் இருக்கவே கூடாது, அவங்கள கொன்னுரு அப்படின்னு சொல்லும். என்னால் முடியாது, அதெல்லாம் தப்பு இல்லையா, அப்பா அப்படிலாம் செய்யக்கூடாது சொல்லியிருப்பாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் விடு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த லேடி இதுக்கு மேலே இருக்கவே கூடாது, இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, யார் ஏமாத்துகிறாங்களோ, இந்த மாதிரி சொத்துக்காகவும் சரி இல்லை உடலுக்காகவும் ஏமாத்துகிறாங்களோ அவங்கள நம்ம விட்டு வைக்கவே கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் இருக்கணும், மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும், அது என்ன இன்றைக்கி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்க நம்ம ஜேகே கேரக்டர் தான் சொல்லும். உன்னையும் இப்போ என்ன பண்ண, நீயும் நானும் ஒன்றாகணும், அதுக்கு நீ இந்த மிரரை டச் பண்ணு அப்படி சொன்னே. மிரரை டச் பண்ணோடனே அந்த உருவம் அப்படியே நம்ம ஜங்குக்கோட உடம்புக்குள்ளே வந்துடும். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒன்று தான். ஆனால் ஜங்குக்கு தான் அதை பிரித்து பார்க்கறதுனால அது வேறு கேரக்டராக அவனுக்கு தெரியுது. அவனோட முழு கோவத்தோட உருவம் தான் நம்ம ஜேகே. அது அவன் உடம்புக்குள்ளே வந்துடுமா. கரெக்டாக இப்போ ஜேகே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டெவலாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த லேடி உள்ளே வந்து ஜங்குக்கா கிட்டே அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுமா. அப்போ ஜங்குக்கு என்ன பக்கத்தில் இந்த நைஃபை எடுத்து அந்த லேடியை குத்தி குத்தி கிழிச்சி அப்படியே பாட்டாக கிழிச்சிருவான். கிழிச்சி துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு அப்போ தான் அவனோட கோபமே தீர்ந்துட்டு அப்படியே அவன் மேலெல்லாம் பிளட்டாக இருக்கும். அப்படியே கீழே போய் அவங்க வீட்டில் அந்த கேஸை திறந்து விட்டு பற்ற வச்சுட்டு வெளியில் வந்து பற்ற வச்சு விட்ருவான். அப்படியே வீடே ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஒரு ரோட் சைடில் வந்து அப்படியே உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் முதல்ல நம்ம மூச்சியை பார்ப்போம். ஆமாடா, சின்ன வயசில் நம்ம ஜிமின் மூச்சியாக தான் இருப்பான். அப்போது அவன் கையில் ஒரு சில திங்ஸோடு வந்துக்கிட்டு இருப்பான். குட்டியாக விளையாண்டுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு மிட்டாய் சாப்பிட்டுட்டே வந்துட்டுருப்பான். அப்போது ஜேகே அதை பார்த்துட்டு இவ்வளோ க்யூட்டாக இந்த வயசில் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், நம்மளால் மட்டும் ஜாலியாக இருக்க முடியல, நம்ம இந்த வயசில் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி அழுதுகிட்டு இருப்பானா. நம்ம மோச்சி அதை பார்த்துட்டு கிட்டே வந்துட்டு, யார் நீ, உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்லி கேட்கும். அப்போது இல்லை, எங்கள் அம்மா அப்பா இல்லை அப்படி சொன்னேன். உங்கள் அம்மா அப்பா வெளியில் போயிருக்காங்களா, சரி கவலைப்படாதா, வருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மூச்சு என்ன பண்ண, மிட்டாய் சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட வச்சுருந்த அந்த லாலிபப்பை தூக்கி நம்ம குக்கி கிட்டே கொடுக்கும். வேண்டான்னு சொல்லும். குக்கி வாங்கிக்கோ இந்தா அப்படி சொல்லி கொடுத்தோன்னே, நீ சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்குமா. நம்ம குக்கி தலையை ஆட்டும், சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு உடனே சரின்ட்டு அது கையில் அந்த ஃபுட் எடுத்து, நீ சாப்பிட்டு இங்கே இரு சரியா, உங்கள் அம்மா அப்பா வரத்தாண்டி நான் உங்க கூட இருக்கேன் அப்படி சொல்லுமா. இல்லை நீ போ உங்கள் வீட்டுக்கு, இல்லை நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கூட உட்காந்து குக்கி கூட பேசி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறையா பேசிக்கிட்டே இருக்கும். குக்கியை சுருக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவன் எவ்வளோ கோபமாக இருந்தேன்னா அவ்வளோ சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஜங்குக்கோட கேரக்டர் தான் நம்ம குக்கி கிட்டே இருக்கும்.
அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்போ தான் அந்த சைடு நம்ம யூங்கி வந்து காலேஜ் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் இந்த பையனை பார்த்துருப்பாரு. யூங்கிக்கு தெரியும் நம்ம ஜேகே மேலே இருக்கிறது பிளட்டு அப்படி சொல்லிட்டு. ஆனால் நம்ம மூச்சு என்ன நினச்சிருக்கோம், அது பெயிண்டுன்னு நினச்சிருக்கோம். அதனால அது வந்து பேச்சு கொடுக்குறப்ப தான் தெரியும் யூங்கிக்கு இந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி சொல்லி புரிஞ்சுப்பார். அப்போது நான் மூச்சு உட்காந்துருப்பாங்களா, நீ இங்கே இருக்க அப்படின்னே, இப்போ தான் இவங்களை பார்த்தேன், தனியாக உட்காந்துருந்தாங்க, அதான் அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்து வச்சுட்டு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு. நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படி சொல்லி நம்ம யூங்கி அனுப்பிடுவார். சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி நம்ம மூச்சியும் போயிடும். உடனே சேர்ந்து யூங்கி தான் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்பார். ஆனால் நம்ம குக்கி என்ன சொல்ல, மேலோட்டமாக இந்த மாதிரி எனக்கு அப்பா அப்பா யாரும் இல்லை, இந்த மாதிரி அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா தான் இருந்தாங்க, அப்பாவும் வீடு எரிஞ்சு போச்சு, அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி சொல்லிடும். உத்தது உள்ளது சொல்லாது என்ன நடந்துச்சுன்னே சொல்லிட்டேன். யூங்கிக்கு இப்போ தான் அந்த விஷயம் தெரியும். உடனே சரி யூங்கி அப்படின்னா நீ கூடயே வளரு, இந்த வீட்டிலே நீ இருந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் யூங்கி தான் வளர்த்து அவன் ஜேகே வந்து பெரிய பையன் அனுப்புகிறேன், அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தனியாக கொடுத்துருப்பாரு. அதனால ஜேகே வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மட்டும்தான் யூங்கிக்கு தெரியும். இந்த மாதிரி மாறி இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ன வரைக்கும், ஏன்னா யூங்கி கூட இருக்கிற வரைக்கும் அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான். அதனால் அவன்கிட்ட வந்து இந்த ஜேகே கேரக்டர் வெளியில் வந்திருக்காது. நம்ம யூங்கி கிட்ட குக்கியாக இருந்திருக்கான், ஜங்குக்காவும் இருந்திருக்கான். ஆனால் இந்த ஜேகே கேரக்டர் வெளியே வந்திருக்காது. அதனால் இவன் தான் பண்ணுறான்னு நம்ம யூங்கிக்கும் தெரியாது. இப்போ தான் இந்த விஷயம் சொல்ல போய் தான் யூங்கிக்கே தெரியுது இவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம காயவும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அவன்கிட்டையும் விசாரிக்கிறான். உண்மையை சொல்ல, இவன் இதுவரை இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் கொலை பண்ணுவானே தவிர அந்த பொண்ணுங்களை ரேப்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம காயை விசாரிக்கல தெரியுது. ஆமாம், காய் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு பாரில் தான் மீட் பண்ணியிருப்பான். அப்போவே இவனுக்குள்ளே அந்த கேரக்டர் வந்து போகிறது வந்து நம்ம காயால் நோட் பண்ணியிருப்பான். பண்ணிட்டு தான் இவன் கூட இருப்பான். அப்படிங்கிற வந்து நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி ஏமாத்துற பசங்க தூக்க தான் செய்வான், கடத்தி கொலை பண்ணணும்னு மட்டும்தான் நினைப்பான். ஆனால் அந்த கடத்துற வரைக்கும் நம்ம ஜங்குக்கு ஞாபகம் இருக்கும். அதை அவங்கள தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்லாம் நம்ம ஜங்குக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து காய் தான் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணுறது எல்லாமே காய் தான். திரும்ப இந்த பாடியை போய் போடுறது புதைக்கிறது இது மட்டும்தான் நம்ம ஜங்குக்காவோட வேலையாக இருக்கும். அதனால இதில் முக்கால்வாசி நம்ம காயோட பங்கு தான் இருக்கும். இப்போ தான் ஃபுல்லாக தெரிஞ்சு வருது. அப்படின்னா ஜங்குக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளாட்மே இல்லை, அவன் ரொம்ப நல்லவன், சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி அழுதுகிட்டு அவனோட ஐஸில் அவ்வளோ டீயர்ஸ் போய்கிட்டு இருக்கும். எல்லாருமே நம்ம டயாங்கு கொண்டு செய்வேன், சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கான், அதனால தான் இவன் இப்படி மாறி இருக்கான், இவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரியுது. யூங்கிக்கு அதுக்கு மேலே, ஏன்னா அவர் வளர்த்த பையன்ல, அவனுக்குள்ளே இவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. இது தெரியாமல் நான் அவனை இவ்வளோ நாள் எப்படி நான் அவனை வளர்த்து ஆளாக்கி வந்தேன்னு எனக்கும் தெரியலை அப்படி சொல்லி யூங்கிக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அப்போ நம்ம ஜங்கு தான் சொல்லுவோம். இதில் எனக்கு ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் மோச்சி வந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். திடீர்னு ஒரு நாள் அவனும் என் லைஃப்பில் இல்லாமல் போயிட்டான். அப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்தேன். அப்புறம் நான் ஆஃபீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் ஒரு பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அவள் மேரேஜ் ஆன பொண்ணு தான். அவங்க ஹஸ்பண்டை ஏமாற்றிக்கிட்டு வேறொருத்தவங்களுக்கு கூட இருந்தால் என்கிட்டேயும் அந்த மாதிரி தப்பாக நடக்க முயற்சி பண்ணான். அப்போ வந்து ஜேகே கேரக்டர் திரும்ப வெளியே வர ஆரம்பிச்சிது. அதுலேருந்து தான் ஜேகே எல்லாத்தையுமே தூக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லுவான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜங்குக்கும் ஜேகேவும் ஒரே ஆள் தான். அது மாதிரி குக்கியும் இவன் தான், 3 பேருமே இவங்க தான் தெரியும், நமக்கு தெரிய வருது. ஓகேவா? இவ்வளோ சொல்லி முடிச்சோடனே சரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோனையும் ஜிமினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி. ஏன்னா ஜிமினுக்கும் ஜேகே பிடிக்கும்ல. இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சோடனே ஜேகே மேலே தப்பு இல்லை, அவனை நம்ம ஹஸ்பண்டு தான் அப்படி சொல்லி ஜிமினாக்கும் ஹாப்பி தான். இருந்தாலும் கொஞ்சம் கோவம் இருக்குது, என்னதான் இருந்தாலும் நம்ம பேபியை கொலை பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு. உடனே ஆரம்பிச்சு நான் சொல்லுவேன், இதை சரி பண்ணிடலாம் பாவம், அவனுக்குன்னு யாரும் கிடையாது, நம்மளை விட்டால் நம்ம தான் அவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜூனாவும் சொல்லுவார். ஓசிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிரும், நான் இதுக்கு ஜிமின் தான் முழுசாக ஒத்துழைக்கணும், ஏன்னா ஜிமின் கூட இருந்தால் மட்டும்தான் அவன் சரியாகுவான் அப்படி ஓசிக்கும் சொல்லுவாரான். ஓகேவும் ஜிமினும் ஓகேன்னு ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஜேகே தான் கண்ணை முழிச்சு பார்ப்பார். முழிச்சு பார்த்துட்டு எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பார். அப்படியே பார்த்துட்டு வாட் யார் நீங்கள் எல்லாம் அப்படி சொல்லி கேட்பார். எல்லாருமே ஷாக்காக வைக்கணும், என்னடா இவ்வளோ நேரம் எல்லாமே பேசினானே, பேசிட்டு இப்போ யாருன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு எந்திப்பான். ஒரு செகண்டில் அவன் ஷார்ட், இது என்ன இந்த ட்ரெஸ்லாம் யார் போடுவா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யாராவது போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு அவர் சட்டையெல்லாம் டக்குன்னு மாற்றுவார். மாற்றிட்டு வேறொரு சட்டை எப்படி சொல்கிறது,
ஒரு ரேப்பர் மாதிரி ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு டக்குன்னு அவரோட ஹேரெல்லாம் எடுத்து போனிடெயில் பண்ணிப்பார். பண்ணிட்டு இப்போவெல்லாம் இருக்கு இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு உடனே ஹோசிக்கு தான் ஒரு நிமிஷம் ஜங்குக்கா அது யார் அப்படின்னு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லுவானா. ஜேகேவா அதுவும் யார் அப்படி சொன்னே நம்ம யோகி தான் குக்கி அப்படின்னு. என்ன நீங்கள் புது புது நேமாக வைக்கீங்க, அதெல்லாம் யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐ எம் ஜியோன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். என்னடா 3 கேரக்டரில் இன்னொரு கேரக்டர் வர வெளியில் எட்டி பார்க்க அப்படி சொல்லிட்டு ஷாக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஐ எம் ஜியோன், என்னதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க, நானும் இங்கே இருக்கக்கூடாது, நானும் எவ்வளோ பெரிய ரேப்பர் தெரியுமா, என்னை கொண்டு போய் இந்த இடத்துல அழைச்சி வச்சுருக்கீங்க, நான் இப்போ வேகமாக கிளப்புக்கு போகணும், நிறைய கேர்ள் கூட என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னோடனே உனக்கு இவனை ஞாபகம் இருக்கான் அப்படி சொல்லி ஜிமினை காமிப்பாங்க. இவன் யார், இவெல்லாம் ஒரு ஆள் இவனே என்கிட்ட காமிக்கிங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்னை சொல்லுவாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி என்னடா நம்ம தான் வேணும்னு சொன்னவன் இப்போ நம்ம யாருன்னு சொல்லி கேட்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அழகான ஃபிகர்லாம் இருக்குது, எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். உடனேயும் இல்லை நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு டீ கிட்ட கார்கி இருக்கும், அந்த கார்கியை பிடிங்கிட்டு போகிறான். உடனே ஜிமின் பின்னாடியே ஓடி போய் என்ன பண்ணுறேன், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னே இங்கே பார் தள்ளு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படி சொன்னேன். உடனே ஜிமின் நீ நான் தான் வேணும்னு சொல்லியிருக்கீல்ல, நான் உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன், அங்கே போகக்கூடாது அப்படின்னு. எப்படி அவங்க தரதில் நீ எனக்கு கொடுப்பியா அப்படி, அவங்களே தருவாங்க நீ குடிப்பியா, என்னையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜேகே ஜங்குக்கும் சரி அடிச்சுக்கிட்டானுங்கன்னே எனக்கும் தெரியவே இல்லை. இல்லை வேற உனக்கு குக்கி வேறு உன்னை லவ் பண்ணியிருக்கான், ஐயோ உங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியவே இல்லை, நீ வெறும் சாப்ப அப்படி சொல்லுது. ஜிம்முனுக்கு அப்படியே ஐஸு கலைங்கிற என்னடா என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரவாயில்ல நான் உனக்கு என்ன செய்யணுமோ நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லுவார். முடியாது எனக்கு கிளம்பி அவன் எனக்கு காசு வேணும் அப்படி சொல்லுவார். காசு வேறு இருக்காதுல்ல. உடனே என்ன பண்ணுவார், ஜிமின் கையில் ரிங் போட்டு பார்த்து தெரியுமா, அந்த ரிங்கை கழட்டிட்டு போயிடுவார் பேச்சுக்கிட்டே. உடனே ஜிமின் ஐயோ என்ன பண்ண தெரியல, இவர் போய் ரிங்கை கொண்டு போய் அடமான வச்சு அந்த ரிங்கை விற்றுருவார். விற்றுட்டு அதை கொண்டு போய் அந்த கிளப்பில் போய் நல்லா பொண்ணுங்களோட சுற்றி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான் மனுஷன். ஒரே பார்ட்டியாக தான் இருக்கும். அதில் வேறு போனிட்டல் வேறு தலைமை செம்ம மாசாக இருப்பார். அப்படியே பொண்ணுங்க ஃபுல்லாக சுற்றி வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிளப்பில் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும். ஜிமினுக்கு பார்த்து இருக்கும், கடுப்பாகவும் இருக்கும். உடனே ஜிமின் என்ன பண்ணால் விறுவிறுன்னு ஜேகே இழுத்துட்டு காருக்கு கூட்டு வந்து இப்போ என்ன அவங்க கொடுக்கறதெல்லாம் நான் கொடுக்கணும் அவ்வளோதானே, நான் தரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை காரில் உட்கார வச்சுட்டு ஜேகே மடியில் ஏறி உட்காந்து ஜேகேல ஜியோனா சரியானால நான் ஜேகேன்னு சொல்கிறேன், ஜியோன் மடியில் ஏறி உட்காந்து ஜியோனை அப்படியே கிஸ் பண்ணி அவருக்கு அப்படியே மூடி ஏற்றி விடுவார். மூடி ஏற்றினா 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு அந்த காருக்குள்ளேயே ஒரு மேக் அவுட் போகும், அவ்வளோ வைலண்ட்டாக போகும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்பார், இனிமேல் அங்கே போவியா அப்படின்னு. பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்க அப்படிம்பார். ஜிமினுக்கு கடுப்பாகும், என்னடா இவ்வளோ தான் பேசுகிறானே நம்மளே கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்தோடனே ஹோசிக்கு வந்து திரும்பி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க என்னாச்சு அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் தெரியும். அவர் அந்த 3 கேரக்டருமே மறந்து போயிட்டார். இப்போ வந்து தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை சரி பண்ணதுக்கு வந்து நீ தான் முடியும் அப்படி சொல்லுவார். ஓகே அப்படி சொல்லிட்டு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிமின் கூடயே இருந்து ஜிமின் அவனால் முடிச்ச லவ்வாக அவருக்கு கொடுப்பாரு. நம்ம டேவும் கூட தானே இருப்பார். டேவும் ஓரளவுக்கு டேக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும், அப்புறம் விட்டுருவானுங்க. அப்புறம் டேவும் புரிஞ்சுப்பார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முழுசாக இந்த ஜேகே வந்து குணமாயிடுவார். குணமானோடையும் நம்ம ஜேகேக்கும் ஜிமினுக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஜேகே வந்து ஜிமின் வேணும்னு சொல்லுவார். எல்லாம் நடந்த விஷயங்களும் அவருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். சரியா என்ன நடந்துச்சு, நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் இருந்துச்சு எல்லாம் புரியும். அப்புறம் நம்மளால தான் டேவோட குழந்தை இறந்து போணுச்சு, அதையும் அவர் புரிஞ்சுப்பார். இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு, நம்ம சுற்றி என்ன நடக்குன்னு எல்லா விஷயத்தையும் மாற்றி உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜகுக்கு முடிவு எடுத்துருப்பார். அப்படிங்கல டேக் இது ஓகே தான், ஜிம்மிக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கட்டும், நானும் ஜிம்மின் கூட எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேருமே ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. நல்லா ஹாப்பியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜிமின் கன்சீவாக தான் இருக்கார். சரியா 2 பேரும் உளுந்து மாற்றி பார்த்துக்கிறானுங்க. அப்போது டே சொல்கிறான் எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படிங்க. ஆனால் ஜிக்கி சொல்கிறாங்க எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படிங்க. அங்கே ஆனால் பார்த்தா நம்ம ஜிமினுக்கு 2மே பையனாக தான் பிறக்கு. உடனே பார்த்தா ஒன்று அப்படியே டேவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது, ஒன்று நம்ம ஜிக்கியை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. உடனேயா பாருங்க 2 பேருமே சொன்னது கிடையாது, 2 பேத்துக்குமே பையன் தான் பிறந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க.
ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு அடுத்து ஸ்டோரி நான் நினைக்கல, அதனால் இதுவரையும் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொடுக்க தான் நினச்சிருக்கேன். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.